அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இரவு 8 மணிக்கு பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்று இரவு 8 மணிக்கு பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார். கடந்த மே 10ஆம் தேதி மாலை 5 மணியளவில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமான போர் நிறுத்த உடன்படிக்கையானது எட்டப்பட்ட சூழலில் இன்று மாலை மத்திய 2 நாடுகளுடனான அந்த டிஜிஎம்ஓ அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சூழலில் இன்று இரவு 8 மணிக்கு பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார். இந்த அறிவிப்பானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகாக முதன்முறையாக பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்ற இருப்பதாக அண்மை தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக பிரதமர் மோடி முதன்முறையாக நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார். மே 10ஆம் தேதி இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த போர் நிறுத்த உடன்படிக்கையானது எட்டப்பட்ட சூழலில் பிரதமர் மோடியின் இந்த அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக முப்படை அதிகாரிகளும் செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த நிலையில் பிரதமர் மோடி இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன். இந்த உரையாடல், இந்த பிரதமர் மோடி 8 மணிக்கு உரையாற்ற இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எது தொடர்பாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? வணக்கம். இன்று இரவு 8 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே உரையாற்ற இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக முதல் முறையாக பிரதமர் மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்ற இருக்கிறார். கடந்த மாதம் ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காம்ல சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல 26 இந்தியர்கள் உயிரிழந்தனர். அதற்கு பிறகாக மே 7ஆம் தேதி அதிகாலை ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பாகிஸ்தான் நாட்டுக்கு தகுந்த ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து மே 7ஆம் தேதிக்கு பிறகாக இரு நாடுகள் எல்லைகளிடையே தொடர்ந்து ஒரு அசாதாரண சூழல் நிலவி வந்த நிலையில அந்த பதக்கம் சற்றே தணிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி அவர்கள் இன்று இரவு 8 மணிக்கு உரையாட இருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக இந்தியா அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, தொடர்ந்து நம் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, இந்த ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா எவ்வாறு கையாண்டது போன்ற பல விஷயங்களை நாட்டு மக்களிடையே அவர் விளக்க இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக பிரதமர் மோடி முதன்முறையாக இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்ற இருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்களுடைய இல்லத்துல முப்படைகளுடைய தலைமை தளபதி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், அதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாகவும் பாகிஸ்தான் மீது இந்தியா தகுந்த பதிலடி கொடுத்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாகவும் பிரதமர் மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்ற இருக்கிறார். இது மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக முதல் முறையாக நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி அவர்கள் இந்த இரவு 8 மணிக்கு உரையாற்றுவார் என்கின்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.